வணக்கம் நண்பர்களே. விஜய் ஒரு வழியா பதவி ஏத்துட்டாரு. நேற்று பதவியேற்பு விழா மிக பிரம்மாண்டமான முறையில் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடந்து முடிஞ்சிச்சு. உண்மையிலுமே சிறப்பான பல தரமான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ விஜய் 3 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறாரு. அந்த 3 வாக்குறுதிகளுக்கு கையெழுத்து போட்டிருக்கிறாரு. அங்கே பதவியேற்பு விழா முடிஞ்ச உடனடியாக நடந்திருக்குது இந்த நிகழ்வு. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் முதல் கையெழுத்து போட்டது விஜய் அவர்கள் 200 யூனிட், அதாவது அனைவருக்கும் 200 யூனிட் மின்சார தர்றோம், இலவசமாக தர்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார் தேர்தலுக்கு முன்னாடி. அந்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக நேற்று பதவியேற்பு நடந்து முடிஞ்ச அடுத்த 5-10 நிமிடங்களுக்குள்ளாகவே அந்த திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்து ஜியோ பாஸ் பண்ணி கையெழுத்து போட்டிருக்கிறாரு. உண்மையிலுமே அது எல்லாரும் எதிர்பார்த்துருந்தாங்க. தமிழக மக்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துருந்தாங்க. மக்களுக்கான ஆட்சி தொடங்கின உடனேயே 200 யூனிட் இலவசமாக கொடுக்குறாங்க தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய ஹேஷ்டாக்ல இருந்து சோசியல் மீடியாவிலலாம் நிறைய பேசு பொருளாக இருக்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் இந்த 200 யூனிட்டு தேர்தலுக்கு முன்னாடி அனைவருக்கும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் தேர்தலுக்கு பின் பதவியேற்பு ஏற்றவுடன் கையெழுத்திடும் பொழுது 500 யூனிட்டுகளுக்கு உள்ளாக உபயோகிக்கும் வீடுகளுக்கு மட்டும்தான் இந்த 200 யூனிட்டு இலவசம் அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எதை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி முந்தைய ஆட்சி காலகட்டத்தில எல்லாம் 100 யூனிட் இலவசமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த 100 யூனிட்டை 200 யூனிட்டா அதிகப்படுத்துறாங்களா இல்லை? ஏன்னா அப்படி ஒருவேளை 100 யூனிட்டை 200 யூனிட்டா அதிகப்படுத்துறாங்கன்னா எல்லாருக்குமானது தான் அந்த 100 யூனிட் இலவசம். ஆனால் இதில் ஒரு சிக்கல், மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்குது. 500 யூனிட்டுக்கு உள்ளாக உபயோகப்படுத்துபவருக்கு மட்டும்தான் இந்த 200 யூனிட்டு இலவசம் என்று விஜய் கையெழுத்திட்டிருக்கிறார் என்ற ஒரு தகவல் பரவி வருகிறது. இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மையானது? அவர் கையெழுத்து போடும் பொழுது 500 யூனிட்டுக்கு உள்ளாக என்று வாசிக்கப்பட்டது. ஆனால் அது என்ன அர்த்தத்தில் வாசிக்கப்பட்டது? தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்குமோ அப்படிங்கிற பேச்சு சோசியல் மீடியாவில் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ வழக்கமாக 100 யூனிட் இலவசம், 0 யூனிட்ல இருந்து 100 யூனிட் இலவசமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அடுத்தது 101 யூனிட்ல இருந்து 400 யூனிட் வரைக்கும் ₹4.80 வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்தது 401 இருந்து 500 யூனிட் வரைக்கும் ₹6.45 மின்சாரத்துறை மின்சாரத்துறை வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த கட்டணங்கள் 500 யூனிட்டுகளுக்கு உள்ளாக உபயோகப்படுத்துபவர்களுக்கு தான் 200 யூனிட் இலவசம் அப்படின்னு சொல்றாங்கன்னா கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் நம்ம. இப்போ ஒரு குடும்பத்தில் 350 யூனிட் உபயோகப்படுத்துறவங்க 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னா, அப்போ 200 யூனிட்டை கழிச்சது போக 150 யூனிட்டுக்கு அவங்க பணம் கட்டினா போதும், மின்சார கட்டணம், அதுவும் 2 மாதத்துக்கு. அப்போ அவங்களுக்கு மின்சார கட்டணம் கம்மியாக தான் வரும். இப்போ ஒருவேளை 500 யூனிட்டுக்கு மேலே உபயோகிப்பவராக இருந்தால் அவங்களுக்கு 200 யூனிட் இலவசம் இல்லை அப்படிங்கிற தகவல், அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த 200 யூனிட் இலவசம் என்ற திட்டத்தால் எந்த பயனும் இல்லை. அவர்களும் தமிழக மக்கள் தானே, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தானே, அவங்களுக்கு இந்த திட்டம் அவங்களுக்கு போய் சேரலைன்னா அது அவங்களுக்கு ஏமாற்றத்தை தான் தரும் அப்படின்னு சொல்லி நிறைய சோசியல் மீடியாவில் நிறைய அரசியல் விமர்சகர்கள் பேசு பொருளாக பேசிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, இதில் என்னென்ன சட்ட சிக்கல்கள் இருக்கின்றன என்பது பற்றி புதிதாக ஆட்சி அமைத்திருக்கும் அரசு தாவேக அரசு தான் இதற்கான சரியான விளக்கம் சொல்லி தமிழக மக்களின் இந்த குழப்பமான மனநிலையை தீர்த்து வைக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ இன்னைக்கு
மக்களுக்கு அப்படின்னா வந்து வாடகை வீட்டில் குடியிருப்பவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ தனி வீடாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து 2 மாதத்திற்கு வந்து குறைந்தபட்சமாக ஒரு 300, 350 யூனிட்டுகள், இல்லை 200 யூனிட்டு, 100 யூனிட்டு, இல்லை 150 யூனிட்டு இப்படி உபயோகப்படுத்துறவங்க இருக்கிறாங்க. ஒருவேளை அது வந்து ஒரு 5 வீடு 6 வீடு இருக்கிற வாடகை வீடு, வாடகை குடித்தனம் என்னன்னா நிறைய வீடு இருக்குது, 5 வீடு இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த 5 வீட்டுக்குமான கரண்ட்டு உபயோகப்படுத்தக்கூடிய கரண்ட்டு 500ஐ தாண்டி விடும். அந்த 5 வீட்டிலே குடியிருக்கிறவங்க யாருன்னா ஏழை மக்கள் தான். ஸோ இதில் பாதிக்கப்பட போகிறது ஏழை மக்களும் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இது வந்து தொழிற்சாலைகள் 3 பேஸு சிங்கிள் பேஸுன்னு கணக்கெடுத்திருப்பாங்க. ஒருவேளை தொழிற்சாலைகளுக்கு இந்த திட்டம் பயன்படலைனாலும் பரவாயில்ல. ஆனால் தமிழக மக்களுக்கு இது வந்து கம்பல்சரி பயன்படணும். பயன்பட்டாதான் மாற்றத்தை தேடி ஒரு கூட்டம் ஓட்டு போட்டிருக்காங்க, வாக்கு செலுத்தி புதிய அரசாங்கத்தை தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அந்த அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கமா ஏழைகளுக்கான அரசாங்கமா இருக்கணும். ஏன்னா இதுவே இந்த இப்ப நிறைய பேர்த்தோட வாக்குவாதம் என்னவா இருக்குதுன்னா, இந்த முதல் கையெழுத்திலேயே இந்த அளவுக்கு வந்து குளறுபடி நடக்குதே, சொன்னது ஒரு மாதிரி செஞ்சது ஒரு மாதிரியா இருக்குதே அப்படின்னு பேசிட்டு இருக்கிறதுனால இனி அடுத்தடுத்து கொடுத்த வாக்குறுதிகள்லாம் கரெக்டா நிறைவேற்றப்படுமா அப்படிங்கிற சந்தேகமும் மக்கள்கிட்ட இருக்குது. அதுவும் பேசிட்டு இருக்காங்க அதை பத்தியும். ஏன்னா இப்போ வந்து அடுத்ததா வந்து 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 2500 ரூபாய் வந்து எல்லா மகளிருக்கும் கொடுப்பீங்களா, இல்லாட்டி ஏதாவது அதுக்கும் ஒரு வரம்பு, வரைமுறை, விதிமுறை, இந்த மாதிரி ஒரு நிபந்தனை இதெல்லாம் வைப்பீங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மக்களுக்குள்ள வந்திருக்குது. ஏன்னா மக்கள் வந்து மாற்றத்தை தேடி மாற்றத்திற்காக ஒரு வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த மாற்றம் வரணும். இது பழைய குருடி கதவை தோண்டிங்கிற மாதிரி யாருக்கோ புதுசா ஒருத்தர் வரட்டும் அப்படின்னு சொல்லி போட்டு இதனால மறுபடியும் பழைய மாதிரியே தான் இருக்கு அப்படின்றதுனால வந்து மக்கள் பெருத்த ஏமாற்றத்தை தான் அடைவாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி நடக்காது, ஏமாற்றம் அடைய மாட்டாங்கன்னு நினைக்கிறோம், நம்ம நம்புவோம். ஏன்னா புதிதாக ஆட்சி அமைத்திருக்கும் அரசை வழிநடத்தும் தாவேகா தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு இதை பற்றிய காணொலிகளை, இதை பற்றிய தகவல்களை அவர் பார்வைக்கு படும்படி நாம் செய்வோம். நிச்சயமாக அவர் நமக்கான ஏழைகளுக்கான மக்களுக்கான ஒரு நல்லாட்சியை அமைத்து தருவார். இதில் உள்ள சட்ட சிக்கல்கள், இதில் உள்ள சில பல குளறுபடிகள் என்ன ஏது அப்படிங்கிறத சரியாக அதிகாரிகளை கொண்டும் அமைச்சர்களை கொண்டும் வழி நடத்துவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதுவரை நாம் எதையும் எடுத்தோம் கவித்தோன்னு, ஏன்னா கொடுத்துருக்கோம் இப்போதான் ஆட்சியை, நம்ம உடனே அவர் மேல பழி சொல்லாம நடக்கிறத வாய்ப்பு கொடுத்து அவருக்கு ஒரு கால அவகாசம் கொடுத்து காத்திருப்போம். எது நடந்தாலும் சரி மக்களுக்கான ஆட்சியாக மட்டும்தான் இருக்க வேண்டும். மாற்றம் நிச்சயமாக நடக்க வேண்டும். அதை தேடித்தான் நாம் வாக்களித்தோம். ஒருபோதும் நாம் கைவிடப்பட மாட்டோம் என்ற நம்பிக்கையோடு காத்திருப்போம். அடுத்தது ஒரு நல்ல ஒரு தகவல்களில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.